لا إله إلا الله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا. وقال أيضا: وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال أيضا: لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. وقال رسول الله صلى الله عليه وسلم: بلغوا عني ولو آية. من كذب علي متعمدا فليتبوأ مقعده من النار، أو كما قال عليه الصلاة والسلام. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் கொண்ட ஒப்பற்ற இறைவனுக்கே ஒப்பில்லா உலகம். சலாத்தும் சலாமும் சங்கையும் கண்ணியமும் பொருந்திய ஹாத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவட்டை அடிபரலாமலப்படி பின்பற்றி நடந்த உண்மை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இந்த தீன் செழித்து வளர்ந்தோங்க காரணமாக இருந்த இறைநேச செல்வர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் மிக குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று முறித்தாவதாக. இச்சிறப்பு மிகு விழாவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களே, இந்த சமூகத்திற்கு தன்னுடைய வருகையினால் சிறப்பு சேர்ந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, வாலிப நண்பர்களே, குழந்தைகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த மாதம், அதிலே புனிதமிக்க இடத்தில் புனிதமிக்க ஒரு திருத்துவதை நினைவு கூறுகிற அமைப்பில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அந்த மீலாது விழா தொடர் சொற்பொழிவு பல்வேறு அறிஞர்களுக்கு பல்வேறு தலைப்பிட்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமைகளை ஆற்றி அமர்ந்திருக்கின்றனர். இன்றைய தினம் அந்த மீலாது தொடர் சொற்பொழிவு இறுதியை எட்டியிருக்கிறது என்பது மட்டுமல்ல, பெருமானாரினுடைய வரலாறும் இறுதியை எட்டியிருக்கிறது. குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நினைவு கூறப்பட வேண்டும். ஏனெனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவது என்பது ஈமானினுடைய அடிப்படை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவு இல்லாமல், அவர்களுடைய பிரியம் இல்லாமல் ஈமான் என்பது முழுமையடையாது. பல பேர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், கலிமாவினுடைய முதல் அடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது மாத்திரம்தான் கலிமா என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மாத்திரம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூர்த்தியாகாதவரை என்று சொன்னால் ஏதோ 10ஓடு 11 பெருமானார் வந்தார்கள். 1,24,000 நபிமார்களோடு கடைசியாக பெருமானார் எண்ணிக்கையின் அடிப்படையிலே வந்தார்கள் என்கிற பூர்த்தி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி மதிக்க வேண்டுமோ, எப்படி பிரியம் வைக்க வேண்டுமோ,
அந்த அடிப்படையில் பிரியம் வைக்காமல் உங்களுடைய ஈமான் முழுமையடையாது. ஆனால் பலர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? பெருமானாரை நினைவு கூறுவது என்பது, கவிநடையில் நினைவு கூறுவது என்பது எவ்வளவு மோசமான முறையிலே பேச முடியுமோ, எவ்வளவு மோசமான முறையிலே விமர்சிக்க முடியுமோ அத்தனை முறைகளிலும் விமர்சிக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல, யூதர்கள் அல்ல, முஸ்லிம் பெயர் தாங்கிகள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு இந்த மக்களை போய் சேர வேண்டும். உலகத்தில் எந்த வரலாறுக்கும் இல்லாத ஒரு தாக்கம் எம்பெருமானாரினுடைய வரலாறுக்கு மாத்திரம் உண்டு. வரலாறு கேட்பதின் மூலமாக ஏதோ கதை கேட்பதை போல, ஏதோ வரலாற்று சரித்திரத்தை சொல்வதை போல இங்கே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். சொல்ல போனால் இந்த கூட்டம் இறுதியை எட்டியிருந்தாலும் கூட, பெருமானாரினுடைய வாழ்க்கையில இறுதியை வரலாற்றை எட்டியிருந்தாலும் கூட அதனுடைய தரத்தை எட்டியிருக்கிறதான்னா நிச்சயமாக கிடையாது. இந்த ஊரில் அஜத்து நேற்று சொல்லும்போது ரொம்ப பெருமைப்பட்டு சொன்னாங்க. இடையில ஒன்றுக்கு போகாமல், இடையில எந்திரிச்சு போகாமல் எல்லா பெண்களும் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது ஒரு கோணத்திலே பாராட்டப்பட்டாலும் கூட இந்த ஊரில் மொத்தம் 5000 முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். 5000 தலைக்கட்டு இருக்கு. 5000 தலைக்கட்டுக்கு எத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்கணும்? குறைஞ்சது ஒரு 1000 பேராவது வந்து உட்கார்ந்துருக்கணும். ஹஜ்ரத் அவர்கள் கூட என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். நானும் கூட சொன்னேன், அடுத்த வருஷம் நோட்டீஸ் போடும்போது ஒவ்வொரு தலைப்புக்கு கீழேயே இன்று முட்டை பிரியாணி வழங்கப்படும், இன்று பப்ஸு வழங்கப்படும், போட்டு தான் கூட்டத்தை கூட்ட வேண்டியது இருக்கு என்கிற வேதனையில் நாம் இருக்கிறோம். 5000 பேர் இருக்கிற இந்த ஊரில் பெருமானாரினுடைய வரலாறு நினைவு கூறப்பட போது எத்தனை பேர் உட்கார்ந்திருக்க வேண்டும்? அப்படி உட்கார்ந்துருக்கமா? மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவில் குட்டையில் போய் பாருங்கள். அவன் அங்கே ராட்டாந்தூரி போடுறவனா என்ன சொல்கிறான் தெரியுமா? பாய், உங்களால் நம்பித்தான் நாங்கள் ராட்டாந்தூரி போடுறோம், இருக்கிற காசில் போகிறோம், ஒருக்காதான் நிறைய வருதுங்கிறான். அங்கு கலந்து கொள்ளுகிற அந்த ஆர்வம் கூட பெருமானாரினுடைய வரலாற்றை கேட்பதில் இல்லை என்றால் வேறு யாருடைய வரலாற்றை நாம் கேட்கப் போகிறோம்? பெருமானாரை புகழ் பாடி ஒருவன் நரகத்துக்கு செல்வான் என்றால் யாரை புகழ் பாடி சொர்க்கத்துக்கு செல்வோம்? அப்படின்னு சொல்லிட்டு சில ஈன நாய்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். நான் அதனால தான் சொல்லுவேன், கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அந்த மாதிரி பேச்சை கேட்டாலே சேனலை மாற்றிருக்கு. அந்த பேச்சு உங்களுடைய ஈமானை, சொல்ல போனால் மற்ற காட்சிகள்லாம் உங்களுடைய ஈமானை எவ்வளவுக்காக பாதிக்காது, இது உங்களுடைய ஈமானை பாதித்துவிடும். அவன் என்னதான் சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நபியினுடைய பிரியத்தை உங்களுடைய உள்ளத்தில் இருந்து கலட்டி விடுவார்கள். அந்த கலட்டுகின்ற வேலையை தான் யூதர்கள் செய்வதை போல இவர்கள் மிக துல்லியமாக சொல்கிறார்கள். ஒரு சின்ன விமர்சனம், அவங்க பேசுறதுக்கு எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது. ஆனால் அவர்களை திருத்துவது நோக்கமில்லை. நம்மள சில பேர் சரியாக தானே சொல்கிறான் அப்படின்னு நினைக்கிற பாருங்க, அவர்களை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு. அவன் என்ன சொல்கிறான்? சலாம் அலைக்கு எப்படிங்க சொல்வீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு தானே சொல்வீங்க. கவி பாடி யாராவது சலாம் சொன்னால் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரே சலாமான ஒரு அப்பவும் பாருங்கள், அந்த பொம்பளைகளாக தான் பேசுவானுங்களே தவிர எவ்வளவுக்கு எவ்வளவு நபிமார்களினுடைய வார்த்தைகளை கொச்சைப்படுத்த முடியுமோ அத்தனை அசிங்கங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். பெருமானாரினுடைய வரலாறு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? அது மாத்திரமல்ல, பெருமானாரினுடைய வரலாறை கேட்பது என்பது அவர்களுடைய துஆவுக்கு ஆலோகரம் என்று பொருள். எல்லா ஹதீஸு கரங்களையும் தேவபந்திலையும் சரி, சஹாபுலையும் சரி, எல்லா மதரசாக்களையும் ஹதீஸ் ஓதி கொடுக்கும்போது இந்த ஹதீஸை கண்டிப்பாக எல்லோரும் கேட்டிருப்பார்கள். நதரல்லாஹு இம்ரான் சமிஅ மகாலத்தி வஅஹா வஅத்தாஹா கமா சமிஅஹா.
ஒரு மனிதனின் வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவானாக. என்னுடைய வார்த்தையை கேட்டு எப்படி கேட்டானோ அப்படி எத்தி வைக்கிறானோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார். அதனால் இந்த கூட்டம் அரசியல் கூட்டம் மாதிரி அல்ல, நன்மைகள் மிகுந்த கூட்டம். நீங்கள் இங்கிருந்து செல்லுகிற பொழுது பெருமானாரினுடைய வரலாற்றை மாத்திரமல்ல, நன்மையையும் அள்ளிக்கொண்டு செல்கிறீர்கள், இறை திருப்தியை அள்ளிக்கொண்டு செல்கிறீர்கள் என்று பொருள். பெருமானாரினுடைய வரலாறு மற்றவர்களுடைய வரலாறை போல் அல்ல. பெருமானாரே சொல்கிறார்கள், என்னுடைய வரலாற்றின் என்னுடைய வாழ்க்கையின் சிறிய பகுதியாவது கொண்டு போய் இந்த மக்களிடத்தில் சேருங்கள். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை தொட்டும் ஒரு சிறிய செய்தியாகினும். அறிஞர் பெருமக்கள் விளக்கம் சொல்கிற பொழுது என்ன சொல்றாங்க தெரியுமா? பெருமானாரினுடைய வரலாற்றில் எதுவுமே மறைக்க வேண்டிய பகுதிகள் இல்லை. எந்த அளவுக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு பெருமானார் குளிப்பின் போது ஒரே பாத்திரத்திலே குளித்தார்கள் என்கிற செய்தி உட்பட புகாரியிலே ஹதீஸாக. மற்றவர்கள் குளிப்பது பாடமல்ல, மற்றவர்கள் ஒளி செய்வது பாடமல்ல, பெருமானார் ஒளி செய்வது இபாதத்து, பெருமானார் குளிப்பது என்பது சட்டங்கள் இந்த சமூகத்திலே போய் சேருவதற்குண்டான முக்கியமான வழி. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நுனியும் கவனிக்கப்பட வேண்டியது, பின்பற்றத்தக்கது, சிலரை தவிர. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெருமானாரினுடைய வரலாறு நம்மிடம் மாத்திரம்தான் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை, அந்த தாக்கத்தை யாராரும் பெற்றுக்கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பள்ளியில் ஒரு ஹஜ்ரத் ஜும்மா குறிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கார். பார்த்துட்டு இருக்கும்போது ரூமில் ஒரு இந்து பெருமகன் வருகிறார். அவர் என்ன விஷயம்னு ஹஜ்ரத் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, முகமது நபிக்கு நான் நன்றி சொல்லணுங்கிறார். பேர் என்னங்க? ராமசாமி. யாருக்கு நன்றி சொல்லணும்? முகமது நபிக்கு நன்றி சொல்லணுங்கிறான். நம்மால் நமக்கே நன்றி சொல்ல மாட்டேங்கிறான், அவன் பெருமானாருக்கு எங்கே நன்றி செலுத்த போகிறாரு? வந்தவருக்கு புரிய, அஜத்துக்கு ஒன்றும் புரியல. எப்படிங்க பெருமானாருக்கு என்ன நன்றி சொல்ல போகிறீர்கள்? அவர் சொன்னார், ஜாதிய கொடுமையினுடைய வழி தெரியாமல் உங்களுடைய நாயகம் உங்களுடைய சமூகத்தை வார்த்தெடுத்திருக்கிறார். ஜாதி கொடுமைன்னா நமக்கு தெரியுமா? நேற்று வரை எவன் இஸ்லாத்தில் இல்லை, தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருந்தான், பஸ்ஸில் போனால் எவனும் சீட்டில் உட்காருன்னு சொல்ல மாட்டான். ரஹமத்து நகரில், திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற ரஹமத்து நகரில் ஒரு ஆள் சொன்னது, இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு, இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பஸ்ஸில் போனால் எவனும் சீட் கொடுக்க மாட்டான். ஆனால் இஸ்லாத்தை தடவியதற்கு பின்னால் வா இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த தகுதியை எனக்கு கொடுத்தது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அந்த இந்து பெருமகன் சொன்னார், உங்களுக்கு ஜாதிய கொடுமைகளை பற்றி தெரியாது, சிரட்டையில் தீ அருந்தி இருக்கிறீர்களா? உயர் ஜாதியினுடைய குளத்திலே கொண்டு போய் தண்ணீர் அருந்திருக்கிறீர்களா? உங்களால் தொட முடியுமா? தொட முடியாது. அது போன்ற கஷ்டங்களை இஸ்லாமிய சமூகம் அனுபவித்திருக்கிறதா? இல்லை. காரணம் என்ன? பெருமானார் உங்களை எப்படி வளர்த்திருக்கிறார். அந்த கஷ்டம்னா எங்களுக்கு தெரியும். எனவே பெருமானாருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு இந்து பெருமகன் சொன்னால், பெருமானாரினுடைய வாழ்க்கையின் சேவைகள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, லால்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞானகுரு, அவருடைய தன்னுடைய பயானில் குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சியை நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன். டெல்லி ஜும்மா மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்கார். அப்படி பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆங்கில நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கான். அவர்கிட்ட ஒரு பிச்சை கேட்டிருக்கார், எனக்கு ஏதாவது போடுங்க. அவர் என்ன பண்ணியிருக்கார், மணி பிரேஸ் எடுத்து கொஞ்சம் ஒரு நோட்டை எடுத்து கொடுத்துட்டு மணி பிரேஸை உள்ளே வைக்க, ஜோப்புக்குள்ளே வைக்க நினச்சிருக்காரு. டப்புன்னு கீழே விழுந்துச்சு. இவர் ஜோப்புக்குள்ளே வச்சுட்டோன்னு நினச்சி அந்த இங்கிலீஷ்கார் அப்படி போயிட்டார். பிச்சைக்காரர் இங்கேருந்து கூப்பிட்றாரு, அவளால் நடக்க முடியாது, நொண்டி. பாய் பாய் பாய்ன்னு கூப்பிட்றாரு, அவர் அப்படியே போயிட்டார். மணி பிரேஸ் எடுத்து நம்மளாக இருந்தால் அழுவும் தெரியல, அல்லாமல் பார்த்து போட்டிருக்கான் அப்படின்னு நினச்சிடுவோம்.
இந்த முசாபர் எடுத்து வச்சிருந்த அடுத்த வருஷம் அதே மாதத்தில் அந்த இங்கிலீஷ்காரங்க வர்றார். வந்தால் இந்த பிச்சைக்காரன் பாய் பாய்னு கூப்பிட்டான். என்னடா பிச்சைக்காரன் கூப்பிட்டான்னு பக்கத்தில் போய் கேட்டால், போன வருஷம் வந்தீங்க, எனக்கு பிச்சை போட்டுட்டு போகும்போது உங்கள் மணி பிரேஸ் கீழே விழுந்துருச்சு, ஒரு வருஷமாக பத்திரமா பாதுகாத்து வச்சு உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு வச்சுருக்கேன்னொன்னே அந்த இங்கிலீஷ்காரன் திட்டுறான், அறிவில்லையாடா உனக்கு, என்ன பெரிய அம்பானி நினைப்பா உனக்கு, நீயே பிச்சை எடுத்துட்டு இருக்க, தவறாக கீழே விழுந்துருச்சு, கையில் கிடச்சது நான் மறந்துட்டு போயிட்டேன், எடுத்து உள்ளே வைக்க வேண்டியது தானே, உன்னுடைய ஏழ்மைக்கு பயன்படுத்தி கொள்ளலாமா இல்லையா? அந்த பிச்சைக்காரர் சொன்ன வார்த்தையிலிருந்து தான் பெருமானார் எங்கே நிற்கிறார்கள். பெருமானாரினுடைய வரலாறு இந்த உலகத்தில் எவ்வளவு முக்கியமானது என்பதை அவருடைய வரலாற்றிலே கொண்டு போய் சமூகத்திலே சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கிறது. அவர் சொன்னாரா, நீங்க கிறிஸ்துவ மார்க்கத்தை சார்ந்தவர், உங்க நபி ஈசா நபி, எங்க நபி முகமது நபி, நாளை கியாமத்தினுடைய நாளிலே என்னுடைய உம்மத்தை சார்ந்த ஒருவன் ஒரு கிறிஸ்தவனை ஏமாற்றி விட்டான், ஏமாற்றி அவருடைய பர்ஸை எடுத்து வைத்துக் கொண்டான் என்று சொல்லப்படுகின்ற போது எங்கள் பெருமானாரினுடைய முகம் அத்தனை கூட்டத்திற்கு முன்னாலும் தலை கவிழக்கூடாது. இதை சொன்ன உடனே அந்த இங்கிலீஷ்கார என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? தேம்பி தேம்பி அழுகிறான். அதைத்தான் நான் சொல்கிறேன். பெருமானாரினுடைய மகத்துவம் எங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதோ, பெருமானாரினுடைய வரலாறு எங்கெல்லாம் செல்கிறதோ, அங்கே கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு தூதரை பற்றி அவர் மறுமை நாளிலே வருத்தப்படுவார் என்று ஒரு பிச்சைக்காரன் நினைக்கிறான் என்று சொன்னால், எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த உலகத்திற்கு வார்த்தெடுத்து தந்திருக்கிறார்கள் என்பதை யோசிச்சு என்ன நடந்து முடிஞ்சு தெரியுங்களா? இங்கிலீஷ்காரன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். வரலாறு பேசினால் நரகம் செல்வீர்கள், யூதர்களுடைய கலாச்சாரம், கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம், அந்நியர்களுடைய கலாச்சாரம் என்று பேசுகிற இவர்களின் மூலமாக எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தான்னு நீங்க சொல்லுங்க. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு மக்களுடைய உள்ளத்தில் போய் சேரணும். ஆனால் பயான் கேட்குறது எப்படி கேட்கணும்னு சொன்னால், 2 காது எடுக்க கொடுத்துருக்கு அப்படின்னா 2 காதுலையும் கேட்கணுங்கிறது தான். ஆனால் என்ன அப்படின்னா, காது வழியாக உள்ளே போய் நெஞ்சுக்குள்ளே உட்காந்து செயலில் வரணும். ஆனால் நம்ம காதுக்குள்ளே இந்த காதுக்குள்ளே போய் இந்த காதில் வந்துச்சுன்னா வரலாறு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. பெருமானாரினுடைய வரலாறு எல்லா கோணங்களில் சிந்தித்தாலும் எல்லா கோணத்திற்கும் சரியாக வருகிற ஒரு தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த தலைப்பு நீங்க கொடுங்க, பெருமானார் சரியாக வந்து பொருந்துவார்கள். எந்த தலைப்பிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரம், அதுக்கு முன்னாடி சில ஒப்பிட்டு பார்த்தா தான் எல்லாமே இறுதி நேரம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, மிஸ்வாக் போட்டாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமா இறுதி நேரம்? நமக்கு கிடையாதா? உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு நியதியை வைத்திருக்கிறான். உலகத்தில் படைத்த படைப்புகளுக்கு அல்லாஹ் ஒரு நியதியை வைத்திருக்கிறான். அந்த நியதியை தாண்டி உலகத்தில் எந்த படைப்பும் இருக்காது. உலகத்தில் எல்லா படைப்பு ஒன்று ஆண் இருக்கும், இன்னொன்று பெண் இருக்கும். அல்லது கொஞ்சம் அல்லாஹ்வுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்காக வேண்டி 9ங்கிற படைப்பு இருக்கும், அது பொம்பளையில தான் சேர்த்துறாங்க. உலகத்திலே படைப்புகளினுடைய நியதி என்ன? ஒன்று ஆண் இருக்கும், இன்னொன்று பெண் இருக்கும். எல்லா படைப்புக்கும் மனிதனுக்கு மூக்கு இங்கே தான் இருக்கும், காது இங்கே தான் இருக்கும், வாய் இங்கே தான் இருக்கும், மாற்றி இருக்காது. மாற்றி இருந்தால் அதிசயத்தினுடைய பட்டியலிலே சேரும். இப்படி எல்லா படைப்புகளுக்கும் நியதி இருப்பதை போல் எல்லாத்துக்கும் நியதி, எல்லாத்துக்கும் மரணம் என்று கண்டிப்பாக கொண்டு வரும். யாரும் தப்பிக்க முடியாது.
நபியாக இருந்தாலும் சரி, மலக்காக இருந்தாலும் சரி, இறைநேச செல்வராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மரணம் வந்தே தீரும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாக இருக்கிறது. வலை யுஅக்கிரு அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, எந்த ஆன்மாவாக இருந்தாலும் அதற்குரிய தவணை அப்படின்னா என்ன, அதற்குரிய இறுதி நேரம் வந்துவிட்டால் முற்படுத்தவும் படமாட்டாது, பிற்படுத்தவும் படமாட்டாது, கரெக்டாக அல்ல ரூபா வாங்கிடுவான். அது மலக்காக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த இறுதி நேரம் எப்படி அமைகிறது, அந்த இறுதி நேரத்தில் மக்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், எந்த படைப்பாக இருந்தாலும் சரி. நீங்கள் ஜுராசிக் பார்க் அந்த சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளை பற்றி காட்டுறான் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி எல்லாம் கடைசி நேரத்தை காட்டுவான். எவ்வளோ கம்பீரமான மிருகம் சிங்கம். கடைசி நேரத்தை பார்த்தா அது போடுற ஆட்டம் இருக்கு, அப்படியே ரூஹு போகிற நேரத்தில் அப்படியே துடி துடிக்கும். ஒரு சிங்கத்தை பற்றி போட்டிருந்தான், இந்த சிங்கம் இருக்கிறதே 400 கழுதை புலிகளை கொண்டு இருக்கிறது. இந்த காட்டுக்கு இது மட்டும்தான் ராஜா என்கிற அளவுக்கு இருந்திருக்கிறது. கடைசி நேரத்தில் அந்த சிங்கம் மரணிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா கழுத புலியும் சேர்ந்து ஒன்று இந்த பக்கம் வாழை இருக்கும். அந்த சிங்கத்தினுடைய பாடு கடைசியில் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா பலகீனமாக போகிறவர்கள் விடுது மற்ற விருங்குடைய தாக்குதலை விட்டும் சிங்கத்தினால் தப்பிக்க இயலாது. எவ்வளவு ஆக்ரோஷமாக வாழும் காலமெல்லாம் எப்படி கம்பீரமாக வாழ்ந்த அந்த சிங்கம் இறுதி நேரம் வருகிற பொழுது, கடைசி நேரம் வருகிற பொழுது எப்படி மாறி போய்விடுகிறது. எல்லாத்துக்கும் கடைசி நேரம் வரும், ஆனால் அந்த கடைசி நேரம் எப்படி அமைகிறது, எப்படி அமைய வேண்டும், எப்படி செல்கிறார்கள் என்பதில் தான் வித்தியாசம் இருக்கிறது. அது மற்ற தலைவர்களினுடைய அந்த கடைசி நேரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவம் உங்களுக்கு புரியும். அக்பர் பாதுஷான்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? அவர் பீர்பால்கிட்ட கேட்டாராம், நான் ஒரு கோடு வரைவேன், இதை அழிக்காமல் இந்த கோட்டை சின்னதாக்கணும்ல. ஒரு கோடு வரைவேன், அழிக்காமல் இந்த கோட்டை சின்ன கோடாக்கணும். அழிக்காமல் எப்படி ஆக்குறது? இந்த கோட்டை அழிக்கக்கூடாது, ஆனால் இந்த கோட்டை சிறிதாக்க வேண்டும் அல்லது பெரிதாக்க வேண்டும்னு வச்சுக்கோங்க. எப்படி செய்ய முடியும்? பீர்பால் வாங்கினார், பக்கத்தில் ஒரு கோடு வரைஞ்சார். பக்கத்தில் சின்ன கோடாக வந்தால் இந்த கோடு பெரிய கோடாக தெரியும், பெரிய கோடாக வரைஞ்சால் சின்ன கோடாக தெரியும். ஒரு கோடு சிறியதாக இருக்கிறது, பெரியதாக இருக்கிறது என்பதை ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்வதை போல் எல்லோருக்கும் இறுதி நேரம் வரும். அந்த இறுதி நேரத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுதுதான் பெருமானார் தனிப்பட்டு நிற்கிறார். ஒரு அஞ்சு அறிஞரை சொல்லிட்டு அப்புறம் வர்றேன். எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன்னா போன வருஷம் அஜித் பேச்சுக்கு கேட்டு நீங்கள் சலிக்க கேட்டிருப்பீங்க. அப்துல்லா அஜித் பேச்சை இறுதி நேரத்தில். நமக்கு இந்த நேரத்தில் இறுதி நேரம் வந்துடாதாங்கிற அளவுக்கு அஜித் ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்போம். நான் அப்படிலாம் பேச மாட்டேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன், சொல்கிறேன். உலகத்தில் எந்த மனிதராக இருந்தாலும் இறுதி நேரம் கண்டிப்பாக வரும். அந்த இறுதி நேரத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவர்களுடைய கஷ்டம் எப்படி இருந்திருக்கிறது, அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அமெரிக்காவில் செல்வாக்கு மிக்க தொழிலதிபர் ஸ்டீவ் ஜாப்ஸ், அவர் யாருன்னா ஆப்பிள் நிலையத்தின் ஆப்பிள் போனினுடைய தலைமை அதிகாரி. 56 வயதிலே கணைய புற்றுநோயால் இறந்தார். விட்டு சென்ற சொத்தின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? $7 பில்லியன். இந்திய மதிப்பில் 61,131 கோடி ஒரு விட்டு சென்ற சொத்தின் மதிப்பு. ஆனால் கடைசி நேரத்தில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் கடைசி நேரம் எப்படி இருந்தது, அவருடைய கடைசி நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை உலகம் உற்று கவனித்தது. வாழ்க்கை பூரா பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் நோக்கம் நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனால் இப்பொழுது எனக்கு மகிழ்ச்சி இல்லை, கடைசி நேரத்தில் இருக்கிறேன். நான் சம்பாதித்த சொத்துகள் எனக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் தரவில்லை. நான் நல்லா இருக்கும்போது சம்பாதித்தது, அதை வைத்து எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் என்று கருதினேன். ஆனால் கடைசியில் படுக்கையில் கிடக்கிற பொழுது என்னால் ஆரோக்கியத்தை வாங்க முடியவில்லை. அத்தனை சொத்துக்களும் வெறும் எண்ணிக்கையாக மாறி போய்விட்டது. இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறேன். மரணத்தை எதிர்கொள்ளுகிற பொழுது, நல்ல வார்த்தையை கவனிங்க, மரணத்தை எதிர்கொள்கிற பொழுது செல்வமெல்லாம் செல்லா காசாக மாறி போய்விட்டது. எத்தனையோ வேலையாட்கள் நீங்கள் கை நீட்டினால் கட்டுப்படுவதற்கு தயாராக இருப்பார்கள். உங்களுடைய மரணத்தின் வேதனையை ஒரு துளியையாவது அவர்களால் வாங்கிக் கொள்ள முடியுமான வாங்கிக் கொள்ள முடியாது. உலகத்தில் எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஆரோக்கியத்தை இழந்தால் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த கடைசி நேரம், இறுதி நேரம் எனக்கு ஒரு பாடத்தை சொன்னது. $30 கடிகாரம் வாங்கினாலும், $3000 கடிகாரம் வாங்கினாலும் 2 மணி 9 தான் காமிக்கும். $30ங்கிறதுனால கூட்டி காமிச்சா அந்த மணியை வச்சிருப்போமா? இல்லை $3000 வேற மணியை காமிக்க போதா? இது 9 தான் காட்டும், அது 9 தான் காட்டும். வசிக்கும் வீடு 300 சதுர அடியாக இருந்தாலும் சரி, 3000 சதுர அடியாக இருந்தாலும் சரி, நீ படுத்தா எவ்வளோ படுக்க முடியும்? கால் விரிக்க முடியுமா? ஒரு மீட்டருக்கு அதிகமாக உன்னால் கால் விரிக்க முடியாது. 3000 இடத்துல இருந்தாங்க. என்னுடைய ஆசிரியர் பிரதை கலீல் அஹ்மத் கீரவுனி ஹஸரத் அவர்கள் சொல்வார்கள், ஒரு தங்கத்திலேயே 300 கப்பூஸ் வச்சுருக்காங்க. தங்கத்திலேயே என்ன செய்ய முடியும்? ஒரு நாளைக்கு ஒரு கப்பூஸில் தானே போக முடியும். ஹஸரத் அவர்கள் சொல்லிக்காரு. இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் கடைசி காலத்தில் நான் யோசிக்கிறேன். விமானத்தில் நீங்கள் பயணித்து விமானம் விபத்திற்குள்ளானால் ஹை கிளாஸில் போனவன், லோ கிளாஸில் போனவன் எல்லாம் சாம்பல் தான். இதை சொல்றது யார்? ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய கடைசி இறுதி நேரத்திலே அவர் சொல்கிறார். அப்படியானால் அந்த கடைசி நேரம் தன்னுடைய இயலாமையை குறித்து, தன்னுடைய நோயை குறித்து இருக்கிறதே தவிர வேறு எதை பற்றியாவது இருக்கிறதா? இல்லை. தன்னுடைய கஷ்ட காலத்தை சொல்லி புலம்புறார். மாவீரன் அலெக்சாண்டர் அவர் சொன்னாராம், 36 வயதில் அவருக்கு மரணம். அந்த 36 வயதில் படுக்கையில் கிடந்தார். அவர் சொன்னார், எனக்கு மரணிக்கும் போது 3 ஆசை. அந்த 3 ஆசைகளில் முதல் ஆசை என்ன? என்னுடைய பிணத்தை, என்னுடைய சவப்பட்டியை உலகத்தின் தலை சிறந்த மருத்துவர்கள் சுமந்து செல்ல வேண்டும். இரண்டாவதாக, நான் உலகத்தினுடைய 3/4 பகுதியை ஆட்சி செய்திருக்கிறேன், நாடுகளை பிடித்திருக்கிறேன் என்னுடைய வீரத்தின் மூலமாக, வெற்றியின் மூலமாக. அதனால் பல பொருளும் பொன்னும் செல்வமும் நான் கைப்பற்றி வைத்திருக்கிறேன். என்னுடைய கஜானாவில் நிறைய தங்கம் இருக்கு, நிறைய வெள்ளி இருக்கு, நிறைய வைரம் இருக்கு. என்னுடைய சவப்பட்டியை மருத்துவர்கள் சுமந்து செல்கிற பொழுது அந்த சவப்பட்டிக்கு முன்னாடி தங்க வைரத்தை எல்லாம் தூவிக்கொண்டே செல்ல வேண்டும். மூன்றாவது, சவப்பட்டியை மூடாம என் கையை 2 வெளியே காட்டி வெறுங்கையோடு என்னை அழைத்து செல்ல வேண்டும். அப்ப கேட்கப்பட்ட போது, ஏங்க இப்படி வித்தியாசமான 3 ஆசை என்று சொன்ன போது, மாவீரன் அலெக்சாண்டர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்தில் தலை சிறந்த மருத்துவர்கள் என்னுடைய சவப்பட்டியை சுமந்து செல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? உலகத்தில் தலை சிறந்த மருத்துவர்கள் கூட என்னுடைய நோயை, மரண நோயை குணமாக்க முடியவில்லை. 36 ஆண்டுகளாக நான் நாடு நாளாக பல கஷ்டப்பட்டு வெற்றி கொண்டு சேர்த்த செல்வங்கள் எவைகளையும் நான் கூட கொண்டு போக முடியல, விட்டுட்டு தான் போறேன். சரி, சவப்பட்டிக்கு வெளியே ஏங்க கையை விரிக்க சொன்னீங்க? எப்படி பிறக்கும் போது வெறுங்கையோடு வந்தோனோ அது போன்று போகின்ற பொழுதும் வெறுங்கையோடு தான் போறேன்னு பார்த்துக்கோங்க. மாவீரர் அடைந்தாருடைய இறுதி நேரம். இன்னும் ஒரே ஒரு ஆளை சொல்லி முடிச்சார். லியோ டால்ஸ்டாய் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? 82வது வயதில் மரணித்தார். கடைசி மரண நேரம் ரஷ்யாவோட
பாஸ்டோ வாவ் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் தண்டவாளத்தில் இறந்து கிடந்தார். ஏன் வீட்டை விட்டு ஓடினார்னா பொண்டாட்டிக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடினார். மனைவியினுடைய டார்ச்சரை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மிகப்பெரிய எழுத்தாளர் ரயில்வே ஸ்டேஷனினுடைய தண்டவாளத்தில் இறந்து கிடந்தார். அப்போ போய் மிகப்பெரிய அறிஞராகிட்டேன்னு அவர் பக்கத்தில் போய் பார்க்கும்போது ஜோப்பில் ஒரு காகிதம் வைக்கப்பட்டிருந்தது. எடுத்து படித்தா என்ன தெரியுமா எழுதப்பட்டிருந்தது? தயவு செய்து என்னுடைய பணத்தை என் பொண்டாட்டிகிட்ட ஒப்படைச்சிடாதீங்கன்னு எழுதியிருந்தார். உலகத்தில் மிகப்பெரிய இலக்கிய நாவலை கொடுத்தவர், மிகப்பெரிய சமூக ஆர்வலர், 82 வயது வரை வாழ்ந்திருக்கிறார். அப்படி வாழ்ந்த பொழுதும் கூட அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக இல்லை. கடைசி இறுதி நேரம் எங்க? ரயில்வே ஸ்டேஷனுடைய தண்டவாளத்தில். என்னுடைய படத்தை என்னுடைய மனைவியிடம் ஒப்படைக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையின் கஷ்டம் அவருடைய இறுதி நேரம் அமைந்தது. இப்ப வாங்க, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரம். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய திருத்தூதரிடத்திலே அவருடைய வாழ்விலே உங்களுக்கு எல்லா கோணங்களிலும், பிறப்பு மாத்திரமல்ல, வளர்ப்பு மாத்திரமல்ல, வாலிபம் மாத்திரமல்ல, நபித்துவம் மாத்திரமல்ல, குடும்பம் மாத்திரமல்ல, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நேரங்களிலும். இறுதி நேரம் அப்படிங்கிறது வெறும் மௌத்துடைய நேரம் மாத்திரமல்ல, வெறும் சக்கராத்தினுடைய நேரம் மாத்திரமல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரத்தை கவனிச்சிங்கன்னா ஒவ்வொன்றும் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை குறித்தே, சமுதாயத்தினுடைய அக்கறையை குறித்தே இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அழைப்பு பணி நிறைவுற்று இஸ்லாம் தனது கட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் புறப்பட போகிறார்கள் என்கிற அறிகுறி தென்பட ஆரம்பித்தது. ஹிஜ்ரி ரமதான் 10. எப்போவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஆனால் அந்த ஆண்டு மாத்திரம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார். எப்பொழுதும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒரு தடவை குர்ஆனை பரிமாறிக்கொள்வார்கள். அந்த வருஷம் மாத்திரம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே குர்ஆனை பரிமாறிக்கொண்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இந்த செயல்பாடுகள் எல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி நேரம் அன்பிவிட்டது. இந்த உலகத்தை விட்டு அவர்கள் செல்ல போகிறார்கள். ஹிஜ்ரி 11 தான் மரணம் அடைஞ்சது. ஆனால் ஒரு வருடத்திற்கு முன்னாடி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுவதற்கு உண்டான அறிவிப்புகள் எல்லாம் வர ஆரம்பித்தது. பெருமானாரும் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதிலையும் கூட வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜின் பொழுது சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், என்னிடமிருந்து உங்களுடைய ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை கற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு பின்னால் இந்த இடத்தில் உங்களை நான் சந்திப்பேனா இல்லையா என்று சொல்லுங்கள். ஹுதுவன்னி மனாசிகக்கும், என்னிடமிருந்து நீங்கள் இந்த செயல்பாடுகளை கற்றுக்கொள்ளுங்கள். கடைசி போக போறோன்னு தெரிஞ்சும் கூட இந்த சமுதாயம் தன் கொண்டு வந்த மார்க்கத்தில் ஒரு பிழை செய்துவிடக்கூடாது. கடைசி நேரத்திலே கூட அமல் செய்து இந்த சமூகம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதீத அக்கறை காட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜுக்கு எத்தனை வருஷம் போனாலும் நமக்கு சில அமல்கள் தெரியாது. இது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, இது எப்படி அப்படி என்று கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். உலமாக்களும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம். இந்த ஹஜ்ஜு தெளிவாக செய்யப்படுகிறது என்றால் மார்க்கத்தினுடைய எல்லா செயல்பாடுகளும் முஸ்லிம்கள் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஹுதுவன்னி மனாசிகக்கும், என்னிடமிருந்து இந்த செயல்பாடுகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கொண்டு வந்த தீனினுடைய பகுதிகளிலே இந்த மக்கள் எந்த விதமான தவறும் இழைத்து விடக்கூடாது என்கிற அதீத அக்கறைதான் அப்படி அவர்களை சொல்ல வைத்தது.
ஹஜ் பிறை 12 சூரா இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு வ ரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா என்ற சூரா இறங்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் விடைபெறப் போகிறார்கள் என்பதை தெளிவாக இந்த சூரா உணர்த்தி காட்டி. சஃபர் மாதத்தினுடைய தொடக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகீக்கு வந்து அங்குள்ள சுகதாக்களுக்கெல்லாம் துஆ செய்துவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள். கடைசியில் மிம்பரிலே வந்து ஏறி சொன்னார்கள், நான் உங்களுக்கு முன்னால் செல்கிறேன், நான் கொண்டு வந்த மார்க்கத்தை எல்லாம் உங்களுக்கு ஒழுங்காக எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்டுவிட்டு பெருமானார் சொல்கிறார்கள், எனது நீர் தடாகத்தை நான் பார்க்கிறேன், எனக்கு பூமியில் உள்ள பொக்கிஷங்களெல்லாம் காட்டப்படுகிறது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னி லஸ்து அஃஷா அலைக்கும் அன் துஷ்ரிகு, நீங்கள் இணை வைத்து விடுவீர்களோ என்று நான் பயப்படவில்லை. வலாக்கின்னி அஃஷா அலைக்கும் துன்யா அன் தனாஃபஸூஹா, எங்கே துன்யாவை சம்பாதிப்பதில், துன்யாவை போட்டி போடுவதில் நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டு வருகிறீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதற்கு பிறகு ஜன்னத்துல் பகீக்கு சென்றார்கள், துஆ செய்தார்கள், பாவ மன்னிப்பு தேடினார்கள். மன்னரிவாசிகளை பார்த்து சொன்னார்கள், உலகத்தில் இருக்கிற குழப்பத்தை காட்டிலும் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்கள், நிச்சயமாக நாமும் உங்களை வந்து சேருவோம் என்று அந்த ஜன்னத்துல் பகீயிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபிர்ஸ்தானிலே பேசிய பேச்சு இந்த உலகத்தை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறப் போகிறார்கள் என்பதை காட்டி. அடுத்து ஹிஜ்ரி 11 சஃபர் மாதம் திங்கட்கிழமை பிறை 28 அல்லது 29 ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புகிறார்கள். கடுமையான தலைவலி அவர்களுக்கு ஏற்படுகிறது. தலையிலே துண்டு கட்டியிருக்கிறார்கள். அந்த துண்டை தாண்டி பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு சூடு வரக்கூடிய அளவுக்கு பெருமானாருக்கு மிக கடுமையான சூடு ஏற்படுகிறது. இப்படியே 11 நாட்கள், அந்த 11 நாட்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்த பொழுதும் கூட அப்படியே அந்த நோய்களினுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட வைக்கிறார்கள். கடைசி நோய் அதிகமாகிறது. நோய் அதிகமாகிக் கொண்டே போகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் எங்கிருப்பேன், மனைவிமார்களுடைய முறைகளிலே நான் எங்கிருப்பேன் என்று அந்த நேரத்திலேயும் கூட மனைவியினுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுவதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சரியாக இருந்திருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு 9 மனைவி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியினுடைய வீட்டிலே தங்குவார்கள். உடல் சோர்வுற்ற நிலையிலேயும் கூட, நோய்வாய்ப்பட்ட நிலைமையிலேயும் கூட, நான் இன்னைக்கு யார் முறை கடைசி அந்த இறுதி நேரத்திலேயும் கூட மனைவிகளினுடைய கடமைகளிலே எந்த விதமான குறையும் வைத்து விடக்கூடாது என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அக்கறையாக இருந்திருக்கிறார்கள். கடைசியில் எல்லா மனைவிமார்களும் சொன்னாங்க, நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டிலேயே தங்கிக்கங்க. அப்பொழுதும் கூட அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்கிறார்கள், தப்பான சிந்தனைக்கு போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆயிஷா சின்ன பொண்ணாக இருக்கிறாங்க அப்படிங்கிறக்காக வேண்டி கடைசி அந்த வீட்டில் தங்கலை. ஆயிஷாவினுடைய வீட்டில் இருந்து மஸ்ஜிது நபவி அருகில் இருக்கிறது. சொல்ல போன திரைய வழக்கனா பள்ளிவாசல். அப்பொழுதும் கூட அந்த இபாதத்தில், அந்த தொழுகையில் காட்டிய அக்கறையின் காரணமாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த மாதிரி நோய்பட்டிருக்கிற காலகட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸை ஓதி பெருமானாரினுடைய கையிலே ஊதி பெருமானாரினுடைய பரக்கத்தை நாடி அவருடைய முகத்திலேயே அவருடைய கையை தடவுவார். கடைசியில் கொஞ்சம் முழிப்பு வந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூடு அதிகமாக இருக்கிறது, 7 கிணறுகளிலே இருந்து நீர் கொண்டு வந்து என் மீது ஊற்றுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊற்றப்பட்டது. மக்களிடம் ஒப்பந்தம் வாங்க போகிறோம் என்று கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே வந்து சொன்னார்கள், மக்களே என்னிடத்திலே வாருங்கள், மக்களே என்னிடத்திலே வாருங்கள்,
கியாமத் நாள் வரை வர இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நான் எழுதி தருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொன்னார்கள்? பெருமானாருக்கு வழி அதிகமாக இருக்கிறது, நம்ம சிரமம் கொடுக்க வேண்டாம், நம்மள்கிட்ட இருக்க குரான் ஹதீஸே போதும், நம்மள்கிட்ட இருக்கிற குரானே போதும் என்று வாக்குவாதம் முத்திய போது இங்கிருந்து எழுந்து சென்று விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமாக கூறினார். அந்த நேரத்திலையும் கூட பள்ளிவாசலை சொன்னாங்க, கடைசி நேரம், அதுதான் கடைசி உபதேசம் என்று கருதுகிறேன். என்னிடம் பழி தீர்த்து கொள்ள விரும்புவர்கள் தீர்த்து கொள்ளலாம், நான் யாருக்காவது கடன் பட்டிருக்கிறேனா அல்லது யாருக்காவது வார்த்தைகளின் மூலமாக புண்படுத்தி இருக்கிறேனா என்று கேட்டார்கள். அப்போ ஒருத்தர் இருந்துச்சு, எனக்கு 3 திருகம் தரணும் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஃபதுலே நீங்கள் அதை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது பெருமானார் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு இஷ்டம் கொடுத்தான், உலகை உங்களுக்கு தரட்டுமா அல்லது என்னிடம் உள்ள மறுமையை உங்களுக்கு தரட்டுமா என்று கேட்டபோது அந்த அடியார் மறுமையை எடுத்து கொண்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர் அறிவிக்கிறார்கள். இதை கேட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக தானே சொல்கிறாங்க என்று நாங்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஃபிதாக்கா அபீ வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். நாங்கள் சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல செய்தியை தான் சொல்கிறாங்க, இந்த உலகத்தை எடுத்துக்கொள்கிறீர்களா மறுமை எடுத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்டபோது அந்த அடியான் மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று சொன்னபோது இவர் அழுகிறாரே என்று நாம் யோசித்தோம். ஆனால் பின்னாடி தான் தெரிஞ்சது எங்களுக்கு, எங்களில் மிக புத்திசாலியானவராக அறிவாளியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் அந்த நபராக இருக்கிறார்கள் என்பதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இப்படியே போகிறது, நோய் கடுமையாகிறது. மரணமாவதற்கு முன்னால், அதாவது ஒரு நாளுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய அடிமைகளை எல்லாம் உரிமை விட்டார்கள். 6 தங்க காசுகளை தர்மம் செய்தார்கள். முஸ்லிம்களுக்கு ஆயுதங்களை அன்பளிப்பாக வழங்கினார்கள். அந்த நேரத்திலேயும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே விளக்கரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. அகில உலகத்தின் தூதருக்கு கடைசி நேரத்தில் எண்ணெய் எரிப்பதற்கு கூட வக்கில்லாத அளவுக்கு, வகை இல்லாத அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையிலே கிடைத்திருக்கிறார். அடிமை பெண்ணை விட்டு மற்ற வீட்டில் திரியை நீங்கள் ஏற்றி வாங்கி வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய உருக்கு சட்டை கவச ஆடை ஒரு யூதனிடம் அடமானமாக 30 சா கோதுமைக்கு அடமானம் வைக்கப்பட்டது. கடைசியிலே திங்கட்கிழமை கடைசி நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபஜ்ர் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திரையை நீக்கி அந்த தொழுகையினுடைய காட்சியை ஆனந்தமாக பார்த்தார்கள். இதை பார்த்தவொன்னே சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழ வைக்க போகிறார்கள் என்கிற சந்தோஷம், என்கிற ஆனந்தம். அபூபக்கர் சித்திக் அப்படியே பின்னாடி நகர்ந்து கொள்ள முற்படுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தொழுகையை நீங்கள் பூர்த்தியாக்கி கொள்ளுங்கள் என்று திரையை மூடிவிட்டார்கள். அதற்கு பிறகு ஃபாத்திமாவை அழைத்து பேசினார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய காதிலே பெருமானார் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல முதலில் கேட்டவர்கள் அழ ஆரம்பித்தார்கள், பிறகு சிரிக்க ஆரம்பித்தார்கள். இது குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், பின்னாடி நாங்கள் ஃபாத்திமாட்ட கேட்டபோது முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் சொல்கிற போது நான் இந்த உலகத்தை விட்டும் செல்ல இருக்கிறேன் என்று சொன்னார்கள். என்னால் தாங்க முடியவில்லை, நான் அழுதேன். அதற்கு பின்னால் நம்முடைய குடும்பத்தில் நீதான் என்னை முதலில் வந்து சந்திக்க இருக்கிறாய் என்று சொன்னவுடன் நான் ஆனந்தத்தின் காரணமாக சிரித்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படியே போய்கொண்டே இருக்கிறது. கடைசி நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய நெஞ்சோடு அணைத்து கொண்டார்கள். அந்த நேரம் கூறினார்கள், கடைசியில் அப்படி ரொம்ப மயக்கத்தினுடைய நிலை இருக்கிற பொழுது
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வருகிற பொழுது அவர் ஜோப்பில் மிஸ்வாக் வச்சிருக்கார். அந்த கடைசி நேரத்திலேயும் கூட அந்த மிஸ்வாக்கை பார்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், மிஸ்வாக் எடுத்து தரட்டுமா, மிஸ்வாக்கு பண்ணுறீங்களா என்று கேட்ட பொழுது ஆம் என தலையசைக்கிறார்கள். அதை வாங்கி என்னுடைய பல்லிலே நான் கடித்து அதை மென்மையாக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தேன். அதை வாங்கி அவர்கள் மிஸ்வாக்கு செய்தார்கள். கடைசியிலே சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். சக்கராத் மௌத்துக்கென்று சில சக்கராத்துகள் இருக்கிறது, இறுதி நேரங்கள் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம அல்ஹிக்னி பின் நபியீன் வஷ்ஷுஹதா வஷ்ஷுஹதாஇ வஸாலிஹீன், என்னை நபிமார்களோடு சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு சேர்த்து வைப்பாயாக என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம ஃபிர்லி வரஹம்னி அல்லாஹும்ம பி ரஃபீகில் ஆலா என்ற சொல்லோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுகிறார். பெருமானாரினுடைய கடைசி நேரத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், அந்த நேரத்திலையும் கூட, அந்த கடைசி நேரத்திலையும் கூட சமூகத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை, நான் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருக்கிறதா, யாரையாவது தாக்கி பேசியிருக்கிறேனா, யாரையாவது புண்படுத்தி பேசியிருக்கிறேனா என்ற அந்த நேரத்திலையும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், எவ்வளவு சமூக அக்கறையோடு தான் நிறைவேற்ற வேண்டிய பணிகளை எவ்வளவு சரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். கடைசியில் அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் ஏற்படுகிறது. பெருமானார் இறந்து விட்டார்கள். அபூபக்கர் சித்திக்கு அந்த ஊரில் இல்லை, பக்கத்தில் சுல்ஹ் என்கிற ஊரில் இருக்கிறார்கள். செய்தி கேள்விப்பட்டு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே போர்த்தி இருக்கிற போர்வையை விளக்கி நெத்தியிலே முத்தமிட்டு சொன்னார்கள், திபுத்த ஹய்யன் வ மையித்தன் யா ரசூலல்லாஹ், நீங்கள் உயிரோடு இருந்த பொழுது எப்படி இருந்தீர்களோ அதே போன்றுதான் மரணிக்கின்ற பொழுதும் இருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 2 மரணத்தை தரமாட்டான். இன்னொரு பக்கம் பார்த்தா சஹாபாக்கள் திக்பிரமை படைத்ததை போல இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு சென்றதை போல சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இறந்து விடவில்லை. யாராவது இறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவருடைய தலையை கொய்து விடுவேன் என்று உமர் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மைக்கும் பொய்யுக்கும் பிரித்தறிவிக்கக்கூடிய உமர் இது மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவினுடைய தலைவாய்கள், பேச முடியாத செய்தியாக, பேச இயலாதவர்களாக அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. சஹாபாக்கள் ஒரு கூட்டம் முகமது நபியோட இந்த மார்க்கம் முடிஞ்சு போய்விட்டது என்று முருத்தத்தாக மாறி போய்விட்டார்கள். நிலைமையை புரிந்து கொண்டு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மெம்பருக்கு வந்தாங்க. மக்களை கூட்டிக் கொண்டு சொன்னார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் அது ஹலத் மின் கபரிஹி ரசூல். மக்களை நன்றாக கேளுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதர் என்று இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அது ஹலத் மின் கபரிஹி ரசூல், இதற்கு முன்னால் பல தூதர்கள் சென்றதை போலவே அவர்களும் சென்றிருக்கிறார். அஃப இம்மாத குத்திர இன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும், அவர் இறந்துபட்டு போனாலோ அவர் கொல்லப்பட்டு போனாலோ உங்களுடைய பழைய மார்க்கத்திற்கு நீங்கள் சென்று விடுவீர்களா? ஃபலன் யதுர்ரல்லாஹ ஷைஆ, அப்படி நீங்கள் சென்று விடுவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தங்கடமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே தான் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், குர்ஆன்ல இப்படி ஒரு ஆயத்து இருக்கா என்கிற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய, அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த குர்ஆன் ஆயத்து, இப்படி ஒரு ஆயத்து இருக்குதா என்கிற தெளிவுக்கு நாங்கள் வந்தோம். அப்பவும் ஒரு கருத்து சொன்னாங்க, மை யாபுது மின்கும் முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுவ, உங்களில் யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஃபஹுவ மாத், அவர் இறந்து விட்டார். மை யாபுதுல்லாஹ மின்கும், உங்களில் யார் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவன் ஃபஹுவ ஹய்யுல் லா யமூத், அவன் நிச்சயமாக உயிரோடு இருக்கிறான், அவன் மரணிக்கவே மாட்டான் என்கிற வார்த்தையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தையை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த சரியான நேரத்தில் அபூபக்கர் சித்திக்கினுடைய இந்த வார்த்தை தான் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய அஸ்திவாரமாக அமைந்தது. இல்லைன்னா நிலைமை வேற மாதிரி போயிடும். சொல்ல போனால் நன்றாக சிந்தித்து பாருங்கள்,
ஒரு நபி இந்த உலகத்தை விட்டு செல்லுவார்கள் என்பதை அந்த நபி வந்த வேதத்திலிருந்தே தெளிவை இந்த சமூகத்திற்கு வழங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தில் பல்வேறு பாடங்களை படிப்பினைகளை சொல்கிறார்கள். அதில் என்ன அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த குர்ஆன் இந்த உலகத்தில் உண்மை. ஏன் அப்படின்னா பெருமானாரினுடைய மரண செய்தி குர்ஆனில் கிடையாது. ஆனால் பைபிளினுடைய புதிய ஏற்பாட்டிலே ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்தினுடைய செய்தி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் இந்த உலகத்திற்கு சொல்லுகிற பாடம் என்ன? இந்த நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற இந்த திருக்குர்ஆன் வேதம் 100% சத்தியமான ஒன்று என்பதை பெருமானாரினுடைய மரணம் நமக்கு காட்டுகிறது. காரணம் என்ன? வஹி எது வரைக்கும் வந்ததோ அது வரைக்கும் செய்தி இருக்கு. பெருமானாருடைய மரண செய்தி அதில் இல்லை. ஆனால் பெருமானார் மரணிப்பார்கள் என்கிற செய்தி இருக்கிறதே தவிர மரணத்தினுடைய செய்தி இல்லை. ஆனால் பைபிளிலே இருக்கிறது. அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அந்த வேதம் இவர்களால் புரட்டி செய்யப்பட்டிருக்கிறது, அதில் கை வைக்கப்பட்டிருக்கிறது. திருக்குர்ஆனிலே யாரும் கை வைக்க முடியாது, கை வைப்பதற்குண்டான ஆற்றல் இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டுகிறது. இன்னொன்று என்னன்னு சொன்னால், நல்லா சிந்திச்சு பாருங்க. கடைசி நேரத்தில் பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியிலே மரணிக்கிறார். கணவனுக்கும் மனைவிக்கும் எவ்வளவு அந்யோன்யம்! இன்னைக்கு நம்ம வீட்டுக்காரு நம்ம மடியில் மரணிக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்? தஞ்சாவூரில் ஒரு மிகப்பெரிய வீடு கட்டி முடிக்கலை, வீட்டுக்காரருக்கு கேன்சர் வந்துருச்சு, இறந்து ஜனாதாவை உள்ளே கொண்டு வர்றதுக்கு அந்த பொம்பளை அனுமதிக்கலை. என்னுடைய கணவனை வெளியே எடுத்து சென்று விடுங்கள், உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா கேன்சர் கிருமி உள்ளே வந்துடும். நம்ம உடுமலைப்பேட்டையிலே ஒருத்தர் கடைசியில் தொண்டையில் கேன்சர் வந்துருச்சு. உயிரோடு இருக்கும்போதே கொண்டாட்டி சொத்தை எழுதி வாங்க நினைக்கிறது. ஒரு வேதனையோடு என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அப்படிப்பட்டவர்களுக்கு பெருமானாரினுடைய இறுதி நேரம், கடைசியும் மனைவியினுடைய அந்த மடியிலே மரணிக்கிறார்கள். அப்படியானால் அவர்களுக்கு மத்தியில் எவ்வளவு அந்யோன்யமான வாழ்க்கை இருந்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்படுகிறோம். எனவேதான் கணவன் மனைவிக்கு மத்தியிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, தன்னுடைய கடைசி நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். பெருமானாரினுடைய கடைசி நேரமாக இருந்தாலும் சரி, ஆரம்ப நேரமாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அந்த சக்கராத்தினுடைய கடைசி நேரத்திலையும் கூட சக்கராத்தினுடைய வேதனையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை சில அறிஞர் பெருமக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா நபர்களினுடைய சக்கராத்து வேதனையும் எனக்கு வரட்டும், என்னுடைய உம்மத்து இந்த விஷயத்தில் லேசாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே கடைசி நேரத்திலேயும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றாலும் கூட அந்த கடைசி நேரத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிலைமைகளையும் நாம் கவனித்து பார்த்தால் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக அந்த கடைசி நேரத்திலேயும் கூட கடமைகளில் நான் யாருக்காவது தவறு வைத்திருக்கிறேனா, நான் யாருக்காவது துன்பப்படுத்தி இருக்கிறேனா, யாருக்காக கடன்பட்டிருக்கிறேனா என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுபோன்று பல தலைவர்களினுடைய கடைசி நேரத்தில் நீங்கள் பார்த்தா சமூக அக்கறை அல்ல, அவர்களினுடைய கஷ்டத்தையும் அவருடைய குடும்பத்தினுடைய கஷ்டத்தையும் தான் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்களே தவிர, அதே நேரத்தில் ஒன்றை யோசிக்கணும், கடைசி நேரத்தில் மனைவியின் மடியில் தான் பெருமானாரினுடைய ரூஹு போயிருக்கிறதே தவிர, அப்படியானால் ஒரு ஈமான் கொண்டவனினுடைய மூமினுடைய கடைசி நேரம் சுன்னத்தான முறையில் இருக்கணும். இன்னும் பல பேர்த்துக்கு எப்படி இருக்கு? பல பேர்த்துக்கு தண்ணி போட்ட போதையிலேயே கடைசி நேரம் வருகிறது. அவருடைய சக்கராத் எப்படி இருந்திருக்கும்? அவருடைய ஈமானினுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கும் இந்த உடுமலைப்பேட்டையில் ஒருத்தர் இருக்கார், நான் பேர் சொல்ல மாட்டேன், கடைசி நேரம் அப்பாட்டி வீட்டில். எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலை! கடைசி நேரத்தை வைத்துத்தான் ஒரு மூமினினுடைய நிலைமை முடிவு செய்யப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
நம்ம கடைசி நிலையை குறித்து எந்தாவது கவலைப்பட்டிருக்கிறோமா? பெருமானாரினுடைய இறுதி நேரம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம், குடும்பத்தில் அந்யோன்யமாக இருக்க வேண்டும், சமூக அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் வாழும் காலமெல்லாம் யாருடைய விஷயத்திலும் தவறிழைத்து விடக்கூடாது, யாரினுடைய கடமைகளிலும் குறை வைத்து விடக்கூடாது என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி நேரத்திலையும் காட்டியிருக்கிறார்கள். எனவே பெருமானாரினுடைய பிறப்பு மற்றும் மாத்திரமல்ல, வாழ்க்கை மாத்திரமல்ல, வாலிபம் மாத்திரமல்ல, அல்லாஹ் சொன்னதை போல் லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய திருத்தூதரிடத்திலே வாழ்க்கை முழுவதற்கும் முன்மாதிரி இருக்கிறது. அதை போன்று இறுதி நேரத்திலும் உங்களுக்கு இந்த பெற வேண்டிய படிப்பினைகளும் பாடங்களும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னதை போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து எப்படி நாம் படிப்பினையை பெறுகிறோமோ அதுபோன்று அவருடைய இறப்பின் தருணங்களிலேயும் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பெருமக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.